இந்த புதன்கிழமை மாலை 5:30 மணி அளவிலும் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் வழங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 715வது தேவனுடைய வார்த்தைகள். ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3 5வது வசனம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உபத்திரவங்கள் பொறுமையை கொடுக்கிறது. பொறுமையோடு இருக்கிறவன் பரீட்சையில் வெற்றி பெறுகிறான். இந்த பரீட்சையில் வெற்றி பெறுகிறவனுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா உபத்திரவங்களிலேயும் நீ இந்த பூமியில ரொம்ப பெருமை பாராட்டு. அதனால் அந்த நம்பிக்கை இருக்கிறதுல உன்னை அது நிச்சயமாய் வெட்கப்படுத்தும். புரியுற மாதிரி பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் முதலில் உபத்திரவம் வருமா. இந்த உபத்திரவத்தை தாக்கு பிடித்து வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறவனுக்கு தேவன் நிறைய பரீட்சை வைப்பார், டெஸ்ட். அந்த டெஸ்ட்லயே மனிதன் ஜெயித்து விட்டு போகும்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கையை கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எல்லா உபத்திரவங்கள் வந்துச்சுல, அது எல்லாம் உனக்கு நன்மையாக நீ இந்த பூமியில எண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமா. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொடுக்குமா. இதைதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இவர் சின்ன வயசு ஒரு மிகப்பெரிய ஒரு வயதானவரை விசுவாசத்துக்கு எக்ஸாம்பிளா எடுக்கிறார். ஆபிரகாம் வயதா இருக்கையிலும் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கல. ஆபிரகாம் என்பவர் 100 வயதுல சரீரத்துல தான் ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, 100 வயசு ஆயிடுச்சுன்னா. ஆனா விசுவாசத்துல அவர் பலமா இருந்தார் என்று சொல்லுகிறார். எங்களை காட்டிலும் பலமா இருந்தார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எப்படி 75 வயதுல கடவுள் வந்து தரிசனமாய் சொல்லிட்டு போறாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். 99 வயசு வரைக்கும் கொடுக்கல. ஏற்கனவே 24-25 ஆண்டுகள் பொறுமையோடு இருப்பது என்பது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா. ஆனால் அதிலேயும் அவன் நம்பிக்கையா இருந்தான். 100 வயதுல தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தான். வாழ்க்கையில இதுதான் இல்லை, இது வரைக்கும் தான் தேவனாகிய கர்த்தர் இது வரைக்கும் ஆசீர்வதிக்கலன்னு பின்னோக்கி போக கூடாதான். அடுத்த நொடிகள் கூட நமக்கான ஒரு வெற்றியாக இருக்கலாம். அதான் தேவனாகிய கர்த்தர் நம்பிக்கையோடு இருந்து சொல்லியிருக்கிறார். அவரு மட்டும் கிடையாது. யோசேப்பு என்பவர் ஏறக்குறைய சின்ன வயசுலேயே தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஒரு பெரிய படுகொழியில போட்டுறாங்க. அங்கேயும் ஒரு சகோதரனுடைய தயவுனாலே சரி வித்துடலாம் இவனை காசுக்காகன்னு சொல்லிட்டு எகிப்தில் வெள்ளி காசுக்காக வித்துடுறாங்க. அங்க போன இடத்துலயும் ஒரு எஜமான் வீட்டில் வேலை செய்யும் பொழுது செய்யாத தப்புக்காக அவனை சிறைச்சாலையில போட்டுறாங்க. இதான் அவனுடைய வாழ்க்கை நிலைமை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, உன்னுடைய அரிக்கட்டு சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கும்படியா வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துல இருப்பேன்னு சொன்னாரு. வாழ்க்கையில 13 ஆண்டுகள் காத்திருந்தான். ஜெயிலே கூட ஜெபம் பண்ணான். ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வெற்றி பெற்றது. சொன்னபடி எகிப்துக்கு மிகப்பெரிய அதிகாரியாய் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பு என்பவனை உயர்த்தினார். அவர் மட்டும் கிடையாது, தாவீது என்பவரை எடுத்துக்கொண்டார். தாவீது விசுவாசத்துல எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். எப்பொழுதுமே தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறதிலையும் சங்கீதம் பாடுகிறதிலையும் தேவனுடைய வசனங்களை தியானிப்பதிலும் இருக்கக்கூடிய மனுஷன். ஏற்கனவே 14 ஆண்டுகள் சவுல் என்ற ராஜா அவனை கொலை செய்கிறதுக்கு துரத்தி கொண்டே போறாரு. அவன் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் உயிரை எவனா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விசுவாசத்துல ஓடிக்கொண்டே இருந்தான். கர்த்தர் சொன்னபடி 14 ஆண்டுகள் உபத்திரவங்களை தாக்கு பிடித்த அவன் ஒரு நாள் இஸ்ரவேலிற்கு அவனையே தேவனாகிய கர்த்தர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அவனை ராஜாவாக மாற்றினார். வாழ்க்கையில வெற்றி பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி அநேக உபத்திரவங்கள் வரலாம். அந்த உபத்திரவங்களில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அந்த பொறுமையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நிறைய பரீட்சைகள் வைப்பார். அந்த பரீட்சையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த பரீட்சையில் வெற்றி பெற்ற நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைகள் இருக்கப்படும் பொழுது நமக்கு வந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நல்லதுன்னு நினைக்கணும். அப்படி இருந்த அந்த நம்பிக்கை தான் நம்மை வெட்கப்படுத்தாமல் தேவனிடத்தில் எல்லா அதிசயங்களையும் பெற்றுத்தரும். கர்த்தருடைய அற்புதமான அடுத்த தேவ செய்திகளோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியா சதீஷ்குமார். தேங்க்யூ.